வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு தெலுங்கு வெப் சீரிஸ். இதோட பேரு நயனம் அப்படின்றது. ஒரு பக்கவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் சீரிஸ் பார்க்கணும்னா இத பாருங்க. ஆனா இது தமிழ்ல இல்ல, தெலுங்குல மட்டும் தான் இருக்கு. ஜி5ல பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல்லா பாருங்க. முதல்ல இந்த சீரிஸோட பிளாட்டை பத்தி நான் சொல்றேன். ஆக்சுவலா நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் கண்டக்டரா இருப்பாரு. ஒரு வித்தியாசமான ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ரிசர்ச் மூலியமா மத்தவங்க என்ன பாக்குறாங்களோ அதை இவர் வீட்ல இருந்தே பார்க்க முடியும். அதாவது அவங்க கண்ணுல இருந்து ஒரு விஷயத்தை எடுத்து வச்சிருப்பாரு. அவங்க என்னெல்லாம் பாக்குறாங்களோ அதெல்லாம் இவராலையும் பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது ஒரு கொலை நடக்கிறத இவரோட கண்ணால பாத்துறாரு. இத பத்தி எப்படியாவது போலீஸ் கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாரு. நேரடியா சொன்னா இவருக்கு பிரச்சனை இல்ல, அதனால மறைமுகமா சொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு. யாரு யார கொலை பண்ணா, அதை இவர் எப்படி பார்த்தாரு, இதெல்லாம் சொல்றதுதான் இந்த சீரிஸோட முழு கதையா இருக்கும். ரொம்பவே சூப்பரா இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா சீரிஸோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே பின்னாடி நடக்க போற ஒரு விஷயத்தை முன்கூட்டியே காட்டுறாங்க. இப்ப நயன் ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோவா இருப்பாரு. இவர் ஒரு ஐ டாக்டர். இப்ப இவரோட கிளினிக் குள்ள தான் இவர் நுழையிறாரு. கொஞ்சம் பதட்டமா இருக்காரு. இங்க இருந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு எங்கேயோ கிளம்பணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு போல. இவர் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கும் போது யாரோ பின்னாடி இருந்து இவரோட மண்டையிலேயே ஒரு அடி அடிக்கிறாங்க. இவர் பொத்துன்னு மயங்கின மாதிரி கீழே விழுந்துடுறாரு. இப்ப இவரோட வாய்ஸ் ஓவர் நம்ம கிட்ட பேசுற மாதிரி காட்டுறாங்க. நான் எதனால இப்படி விழுந்து கிடக்குறேன்றத ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. முதல்ல இவரோட சின்ன வயசுல இருந்து நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. இவர் சின்ன பையனா இருக்கும் போது அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அப்பாக்கு தெரியாம அப்பாவோட காசை எடுத்துட்டு இருக்காங்க. அதை இவர் பாத்துறாரு. இதனால அம்மா இருக்காங்கல்ல, கண்ணா இந்த காசை வச்சுக்கோ, அப்பா கிட்ட நான் எடுத்ததை பத்தி சொல்லாதன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பையனோ சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறான். இந்த உலகத்துல எதுனாலும் பொய் சொல்லும், ஆனா நம்ம கண்ணு பொய்யே சொல்லாது. அதனாலேயே சின்ன வயசுல இருந்து எனக்கு கண்ணை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. சின்ன வயசுல கண்ணை பத்தி பாடம் எடுத்தாங்கன்னா அந்த பாடத்தை மட்டும் இவர் நல்லா கவனிப்பாரு. இது சார்ந்து நம்ம ஏதாவது பண்ணணும்னு யோசிப்பாரு. அதனாலதான் இப்ப பிரசன்ட்ல இவர் டாக்டரா மாறி இருக்காரு போல. ஆக்சுவலா ஐன்ஸ்டைன் சொல்லுவாரு, கியூரியாசிட்டி நம்ம சக்சஸ் தரோம்னு சொல்லுவார்ல. ஆனா ஐன்ஸ்டைன் சொன்னது தப்புங்க. கியூரியாசிட்டி சக்சஸ் தராது, நமக்கு பெரிய ஆபத்தை தான் தரும். அதுதான் இப்ப கீழே விழுந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோவோட வாய்ஸ் ஓவர் சொல்லுது. இப்பதான் ஸ்டார்டிங்ல இருந்து ஹீரோவோட லைஃப்ல என்னதான் நடந்தது அப்படின்றத நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ நான் முன்ன சொன்ன மாதிரி ஒரு டாக்டரா தான் இருப்பாரு. இப்ப இவர் தனியா ஒரு இடத்துல தங்கிட்டு இருக்காரு போல. நம்ம கிளினிக்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. லிப்ட்ல வந்துட்டு இருக்கும் போது ஒரு நபர் அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்காரு. எப்பவுமே இந்த மாதிரி போன்ல யாராவது பேசினா நம்ம கண்டுக்காத மாதிரி தானே இருப்போம். ஆனா நம்ம ஹீரோ அவங்க என்னதான் பேசுறாங்கன்றதை கேட்டுக்கிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோக்கு சீக்கிரட் ஏதாவது இருந்தா அதை கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை கவனிச்ச அந்த நபர் முறைச்சு பார்த்துட்டு கிளம்பிடுறாரு. இப்ப ஹீரோ கார் எடுக்கலாம் கீழே வந்துட்டு இருக்காருல, அப்ப செக்யூரிட்டி 100 ரூபாய் தாங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. எதுக்காக 100 ரூபாய் ஹீரோ தராருன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிளாட்ல யார் வீட்டுல சண்டை நடந்தாலும் சரி இந்த செக்யூரிட்டி இவருக்காக கவனிப்பாரு. இவர்கிட்ட அந்த ஸ்டோரி எல்லாம் சொல்லுவாரு. அந்த ஸ்டோரியை கேட்கறதுக்காக தான் இவர் 100 ரூபாய் தராரு. ஏன் தம்பி இந்த மாதிரி ஸ்டோரியை கேட்கறீங்க, இதுல உங்களுக்கு என்ன ஆர்வம்ன்ற மாதிரி கேட்கிறாரு. உங்களுக்கு சரக்கடிக்கிறது எப்படி கிக்க தருமோ அந்த மாதிரி அடுத்தவங்களோட கதையை தெரிஞ்சுக்கிறது எனக்கு கிக்க தரும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்றேன். அடுத்த வாட்டி நிறைய கதை சொல்லுங்கன்ற மாதிரி காசெல்லாம் தந்துட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. வித்தியாசமான கேரக்டரா இருக்கான்ற மாதிரி இந்த செக்யூரிட்டியும் யோசிக்கிறாரு. நம்ம ஹீரோக்கு ஒரு பையன் அசிஸ்டன்ட் ஒரு பொண்ணு அசிஸ்டன்ட் இருப்பாங்க. பையன் அசிஸ்டன்ட் பேரு போஸ் அப்படின்றது. இவர் தான் போஸா இருப்பாரு. இவர் எப்ப பாரு கிரைம் கதைகள் சொல்லுவாரு. பேஷண்ட் வெயிட் பண்றதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட எல்லாம் கதை சொல்லி இவர் பயன்படுத்திட்டு இருக்காரு. இன்னும் லேடி அசிஸ்டன்ட் வரலன்ற மாதிரி இந்த போஸ் கால் பண்ணிட்டாரு. இப்பதான் லேடி அசிஸ்டன்ட காட்டுறாங்க. இவங்க பேரு கவிதா அப்படின்றது. இவங்களுக்கு ஒரு தங்கச்சி மட்டும் தான் இருப்பாங்க. அந்த தங்கச்சிக்கு உடம்பு முடியல போல. அவளுக்கு வேண்டிய எல்லா விஷயத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகுது, சீக்கிரமா வந்துடுறேன், மேனேஜ் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இன்னும் அவர் வரல, அவர் வரதுக்குள்ள எப்படியாவது வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றான். கவிதாவும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. சாப்பிடுமா அப்படின்ற மாதிரி தங்கச்சிக்கு ஊட்டி எல்லாம் விட்டுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ நுழையும் போதுதான் அந்த கவிதாவும் நுழையிறாங்க. அதனால இவங்க லேட்டா வந்திருக்காங்கன்றத ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு. லைட்டா முறைச்சு பார்த்துட்டு இவரோட ரூம்குள்ள போறாரு. சீக்கிரமா ஒவ்வொரு பேஷண்டா அனுப்புன்ற மாதிரி அந்த போஸ் கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப முதல் பேஷண்ட் அவங்களோட பொண்ணை கூட்டு வந்திருக்காங்க. அந்த பொண்ணோட கண்ணு பயங்கர சவப்பா இருக்கு, என்னாச்சுன்னு தெரியல சார் பாருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இருங்க செக் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவர் செக் பண்ணிட்டாரு. அப்படி செக் பண்ணும்போது இவர் கண்ணுல இருக்க ஏதோ ஒரு சாம்பிளை எடுக்கிறாரு. இவர் தனிப்பட்ட ரிசர்ச்சுக்காக இந்த சாம்பிளை எடுக்கிறாரு போல. என்ன ரிசர்ச் அப்படின்றது போக போக உங்களுக்கு தெரியும். இப்ப அடுத்த கஸ்டமரை உள்ள கூப்பிடுறாரு. அடுத்த கஸ்டமர் வந்து கண்ணெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்கல்ல, இவங்க கிட்ட இருந்தும் சாம்பிள் எல்லாம் எடுக்கிறாரு. சாம்பிளை எடுக்கும் போது லைட்டா ஸ்மைல் எல்லாம் பண்றாரு. ஏதோ ஒரு காரணத்துக்காக எடுக்கிறாருன்னு இப்போதைக்கு நமக்கு தெரியுது. திடீர்னு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா ரூம் கதவை சாத்திடுவாரு. ரொம்ப நேரம் சாத்திட்டு வெளியே வரமாட்டாரு. எதனால இவர் அடிக்கடி ரூம் கதவை சாத்திக்கிறாரு
அப்படின்ற மாதிரி இந்த போஸுக்கு கியூரியாசிட்டியா இருக்கு. இத பத்திலாம் கவிதா கிட்ட கேக்குறாரு. அவர் எதுக்கு சாத்தனா நமக்கு என்ன, மாசம் மாசம் சம்பளத்தை கரெக்டா தராரா, அவர் சொல்ற வேலையை பார்த்துட்டு போலாம், இத பத்திலாம் யோசிக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி கவிதா சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா ஹீரோவோட ரூம்குள்ள ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கு. புக் எல்லாம் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி கபோர்ட ஓபன் பண்ணா வேற ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்கும். அந்த பிளேஸுக்குள்ள தான் அடிக்கடி போவார் போல. இப்ப நமக்கு மாதவின்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இந்த மாதவி காலையிலேயே முடிச்சு ஹஸ்பண்டுக்காக தோசை எல்லாம் சுட்டுட்டு இருக்காங்க. இவங்க ஹஸ்பண்டோட பேரு கௌரி சங்கர் அப்படின்றது. ரெண்டு பேருக்கும் 25 வயசு வித்தியாசம் இருக்கும் போல. கௌரி சங்கர் ஒரு ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்க்கறாரு. அதே மாதிரி வீட்ல பசங்களுக்கு டியூஷன் எடுக்கிறாரு. இப்ப பசங்களோட ஆன்சர் ஷீட் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிட்டே ஒய்ஃப் கிட்டே இவர் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே ரொம்ப அந்யோன்யமா இருக்காங்க. ரெண்டு பேருக்குமே 2-3 வருஷமா குழந்தை இல்லாம இருக்கு போல. அதை நினைச்சு மட்டும் தான் இவங்க ரெண்டு பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் பட்ட பகல்ல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டு லேடி கதவை திறந்து இந்த விஷயத்தை கவனிச்சிடுறாங்க. அவங்க பார்த்துட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா கௌரி சங்கர் இருக்காரு பாத்தீங்களா, வேலைக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி வேக வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அந்த லேடி வந்து கொத்தமல்லி வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. இப்ப இவங்களுமே கொத்தமல்லியை எடுத்து தரலான்ற மாதிரி உள்ள போய் எடுத்துலாம் தந்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த லேடி இருக்காங்கல்ல, உன் ஹஸ்பண்டுக்கு என் ஹஸ்பண்ட் வயசு இருக்கும், ஆனா உனக்கு என் பொண்ணு வயசு தான் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏஜ் டிஃபரன்ஸை கிண்டல் பண்ணி இப்படி சொல்றாங்க. கோவப்பட்ட இவங்க இருக்காங்கல்ல, கொத்தமல்லியை தரமாட்டேன்ற மாதிரி கதவை சாத்திடுறாங்க. இப்ப நடக்கலாம்னு நினைக்கும் போது இவங்க கண்ணாடியை இவங்களே தெரியாதனமா மிதிச்சிடுறாங்க. இவங்க கண்ணாடி யூஸ் பண்ற பழக்கம் உடையவங்களா இருப்பாங்க. இப்ப கண்ணாடி ஸ்பாயில் ஆயிருது. இப்ப நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, நைட்டு நேரம் இவரோட கிளினிக் வராரு. கிளினிக்ல ஒரு சீக்ரெட் ரூம் இருக்குல்ல, அந்த ரூம்க்கு வந்துடுறாரு. ஏற்கனவே நிறைய பேரோட சாம்பிளை எடுத்து வச்சாரு பாத்தீங்களா, இப்ப அந்த சாம்பிள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு கண்ணாடிக்குள்ள இவர் வச்சிட்டு இருக்காரு. இந்த கண்ணாடி மூலியமா அவங்க என்ன பாக்குறாங்களோ அதெல்லாம் இவரால பார்க்க முடியும் போல. அதாவது கொஞ்ச நேரம் அவங்க என்னெல்லாம் பாக்குறாங்கன்றதை இவரால கவனிக்க முடியும். இவருமே பார்க்கலான்ற மாதிரி அந்த பொண்ணு என்ன பாக்குறான்றதை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணோட அம்மா இருக்காங்கல்ல, பொண்ணுக்காக ஒரு கிஃப்ட்டை வாங்கிட்டு வந்திருப்பாங்க. இந்த கிஃப்ட்ன்ற மாதிரிலாம் காமிச்சிட்டு இருக்காங்க. ட்ரெஸ்ஸை தான் கிஃப்டா வாங்கியிருக்காங்க போல. இந்த பொண்ணுமே அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கண்ணாடி கிட்ட வந்து அந்த ட்ரெஸ்ஸை போடலாம் நினைக்கிறா. நம்ம ஹீரோவும் தப்பாலாம் பார்க்க கூடாதுன்றதுக்காக சட்டுன்னு கண்ணாடியை கழட்டிடுறாரு. கொஞ்சம் ஜெனுவனான ஆளா தான் இருப்பாரு. அடுத்தவங்களோட சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாரு. தப்பான விஷயத்துக்குலாம் இதை யூஸ் பண்ண மாட்டாரு. இப்ப அடுத்தவங்கள பார்க்கலான்ற மாதிரி வேற ஒரு கேரக்டரோட தான் பாக்குறாரு. அவர் ட்ரக் எல்லாம் எடுக்கிறாரு போல. அந்த விஷயம் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர் என்னென்ன பண்றாங்கன்றதை இவரால பார்க்க முடியுது. இது சம்பந்தப்பட்ட ரிசர்ச் தான் இவர் பண்ணிட்டு இருக்காரு போல. நான் இந்த ரிசர்ச்ல சாதிக்க போறேன் அப்படின்ற மாதிரி இவருக்குள்ள இவரே சந்தோஷமா சொல்லிக்கிறாரு. நியூட்டனை விட நான் தான் பெரிய ஆளு அப்படின்ற மாதிரிலாம் இவர் போட்டோவை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. இங்கதான் ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இப்ப 3 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவோட வாழ்க்கையில நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. இவர் ஜெர்மனியில இருக்கும்போது இந்த கண்ணாடியை கண்டுபிடிக்கிறதுக்கான வேலை எல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஒரு ப்ரொஃபஸரும் இவருக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. இவர் இந்த ப்ராசஸ்ல ரொம்ப ஸ்லோவா இருக்காரு. ப்ரொஃபஸர் இருக்காருல, உன்னால இந்த விஷயத்தெல்லாம் பண்ண முடியாது, வேற விஷயத்த பண்ணுன்னு சொல்றாரு. இல்ல ப்ரொஃபஸர் நான் கண்டுபிடிச்சிருவேன்ற மாதிரிலாம் இவர் எவ்வளவோ பேசுறாரு. ஆனா அவர் இருக்காருல, இவர் ரொம்ப அசிங்கப்படுத்துறாரு. இதுக்கப்புறம் உனக்கு நான் ஃபண்டிங்லாம் பண்ண முடியாது, இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி சொல்றாரு. இவ்வளவு நாள் ப்ரொஃபஸர் தான் செலவுக்கான எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு இருந்திருப்பாரு போல. இதுக்கப்புறம் செலவு பண்ண முடியாது, கிளம்பு அப்படின்ற மாதிரி திட்டி அனுப்பி விடுறாரு. அது ஹீரோ இருக்காருல, என்னைக்காவது ஒரு நாள் நான் இந்த விஷயத்த பண்ணுவேன்ற மாதிரி பேசிட்டு கிளம்பி இருப்பாரு. நான் அன்னைக்கு சொன்னதை இப்ப பண்ணிட்டேன்ற மாதிரிலாம் இவர் சந்தோஷப்படுறாரு. ஆனா இதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. இப்பயுமே இவருக்கு ஃபண்டிங்கா வேற ஒருத்தர் தான் காசுலாம் தந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட இருந்து காலையிலேயே கால் வருது. ஐயோ அவர்கிட்ட இருந்து கால் வருது அப்படின்ற மாதிரி ஹீரோவா வேகமா எடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு. காசு தந்துட்டு இருக்க நபர் இருக்கார்ல, எப்பதான் நீ ப்ராஜெக்ட முழுசா முடிப்பன்னு கேக்குறாரு. ஏன்னா இப்போ வரைக்கும் ஹீரோவோட கண்ணாடியில 8 நிமிஷத்துல இருந்து 40 நிமிஷம் மட்டும் தான் அடுத்தவங்க பாக்குறத பார்க்க முடியும். ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் 8 மணி நேரம் பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. நீ 8 மணி நேரம் பார்க்க முடியும்னு சொன்னதுனால தான் அவ்வளவு காசு தந்திருக்கேன். இன்னும் 2 மாசத்துக்குள்ள எனக்கு ரிசல்ட் வேணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ என்ன பண்ணுவனே தெரியாதுன்னு வார்னிங் கொடுக்குறாரு. சேச்சா நீங்க வார்னிங் கொடுக்கறதுக்கான அவசியமே இல்ல. நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சீக்கிரமா 8 மணி நேரம் பாக்குற மாதிரி நான் இதை மாத்திருவேன். என்ன நம்புங்கன்ற மாதிரிலாம் காலை கட் பண்றாரு. இந்த மாதவியை பொறுத்த வரைக்கும் கிராஃப்ட் ஒர்க்லாம் நிறைய பண்ணுவாங்க. இப்ப கண்ணாடி இல்லாம கண்ணி உங்களுக்கு சரியா தெரிய மாட்டேங்குது. அந்த கிராஃப்ட் ஒர்க்கை இவங்க கஷ்டப்பட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இவங்க ஹஸ்பண்ட் கௌரி சங்கர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. கொஞ்சம் சோகமா வந்திருக்காரு. இந்த லெட்டரை பாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. கௌரி சங்கரோட ஸ்கூல்ல ஒரு டூர் மாதிரி போக போறாங்க. அதாவது சாருங்களுக்கு கோச்சிங் மாதிரி எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கிளாஸ்க்கு நான் போகணும், உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க அந்த பேப்பரை உத்து உத்து படிச்சுட்டு இருக்காங்கல்ல, என்னாச்சு கண்ணாடி எங்கன்னு கேக்குறாரு. கண்ணாடி உடஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி உடனே கிளினிக்கு போய் இந்த ப்ராப்ளத்தை நம்ம பாப்போன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. மாதவியை பொறுத்த வரைக்கும் கவிதா வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்காங்க போல. சரி எனக்கு தெரிஞ்சவங்க வந்திருக்காங்க, பார்க்க முடியுமான்னு கேக்குறாங்க. டைம் ஆயிடுச்சுல, இதுக்கப்புறம் பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அப்படியா சார், சரின்ற மாதிரி இந்த பொண்ணு சோகமா போயிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோவும் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதவியை கவனிக்கிறாரு. மாதவி ரொம்ப அழகா இருக்காங்கல்ல, இவர் பார்த்தோன்னே விழுந்துடுறாரு. ஓஹோ இவங்க தான் பேஷண்டா, சரி வர சொல்லுங்க நான் பாத்துறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதனால கவிதா இருக்காங்கல்ல, உள்ள போன்ற மாதிரி மாதவி அனுப்பி வைக்கிறாங்க.
முதல்ல மாதவி மட்டும் தான் உள்ள வராங்க. இவருமே மாதவி கிட்ட ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. மாதவிக்கு வயசு கம்மியா இருக்குல்ல, இன்னும் கல்யாணம்லாம் ஆயிருக்காதுன்றதுக்காக தான் ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஹஸ்பண்டான கௌரி சங்கர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சார் யாருன்னு கேட்கும் போது இவருமே ஹஸ்பண்ட்னு சொல்றாரு. என்ன அப்பாவா இருக்கும்னு பார்த்தா ஹஸ்பண்ட்னு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி இவர் செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. அப்ப அடுத்தவன் பொண்டாட்டியா, இதுக்கப்புறம் எப்படி சைட் அடிக்கிறதுன்னு யோசிக்கிறாரு. இருந்தாலும் பரவாயில்ல, சைட் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரும் பயங்கரமா சைட் எல்லாம் அடிச்சிட்டு இருக்காரு. இவங்க கண்ணை செக் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவருமே அந்த மிஷின் கிட்ட கொண்டு வந்து இவங்க கண்ணை செக் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க கண்ணில் இருக்க சாம்பிளை எடுத்துடலான்ற மாதிரி சாம்பிள் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. அப்படி சாம்பிளை எடுத்துட்டு இருக்கும் போது அவங்க இவருக்கு பக்கத்துல வந்து ரொமான்ஸ் பண்ணா எப்படி இருக்கும்ன்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. சார் முடிஞ்சிருச்சான்னு கேக்குறாங்க. முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. சார் இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, நீங்களும் செக் பண்ணுங்கன்ற மாதிரி கௌரி சங்கரை கூப்பிடுறாரு. ஏன்னா அவருமே கண்ணாடி போடுற ஆள் தானே, நீங்களும் வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாரு. ஹீரோ கூப்பிடுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இவரோட சாம்பிளையும் எடுத்துட்டா இவர் பாக்குற எல்லாத்தையும் பார்க்க முடியும்ல, ஒய்ஃபை பயங்கரமா சைட் அடிக்கலான்றதுக்காக தான் இப்படி பண்றாரு. இப்ப கௌரி சங்கர் கிட்ட இருந்தா சாம்பிளை எடுத்துடுறாரு. கொஞ்ச நாள்ல கண்ணாடியை ரெடி பண்ணி தந்துடுறோம், இப்ப நீங்க போலான்ற மாதிரி இவரும் இங்க இருந்து இவங்க ரெண்டு பேரையும் அனுப்பி விடுறாரு. நம்ம ஹீரோ ஒரு கண்ணாடி போட்டிருக்காருல, அந்த கண்ணாடியில சீக்ரெட் கேமரா இருக்கு, அது மூலியமா நம்ம மாதவியை பார்க்கலான்ற மாதிரி இவரும் அந்த வீடியோ வச்சு பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ பொண்ணுங்க விஷயத்துல டீசென்ட்டான ஆளு தான், என்னமோ தெரியல மாதவியை பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப பிடிச்சிருது. அதனால தான் வீடியோ எல்லாம் போட்டு பார்த்துட்டு இருக்காரு. இப்ப மாதவியை இவரை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க, கண்ணாடி வாங்குறதுக்காக தான் வந்திருக்காங்க போல. இவருமே கண்ணாடியை மட்டும் தராம பேச்செல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப கவிதா தங்கச்சியை கூட்டு வந்திருக்காங்க. தங்கச்சிக்கு இப்ப உடம்புலாம் சரியாயிடுச்சு போல. பர்த்டே சார், கேக் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் தந்துட்டு இருக்காங்க. இவரும் பேசி அனுப்பி விடுறாரு. மேற்கொண்டு மாதவி கிட்ட ஃப்ளர்ட் பண்றதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டாரு. அதுக்குள்ள மாதவி கண்ணாடி எல்லாம் வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப மாதவி சாம்பிளும் இருக்கு, மாதவியோட ஹஸ்பண்ட் சாம்பிளும் இருக்குல்ல, மாத்தி மாத்தி நம்ம போட்டு பார்க்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி இவரும் அந்த கண்ணாடியை மாட்டிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. மாதவி இருக்காங்கல்ல, கண்ணாடி முன்னாடி நின்று மேக்கப்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் படுக்கிறதுக்காக பெட்ரூம் போறாங்க. அப்ப பெட்ரூம்ல கௌரி சங்கர் இருக்கார்ல, இவங்க கிட்ட ரொமான்ஸ்லாம் பண்றாரு. இதை பாக்குற ஹீரோக்கு கடுப்பா இருக்கு. சே, இவங்க ரெண்டு பேர் ரொமான்ஸ் பண்றத போய் நம்ம பார்க்கணுமா, பார்க்கவே தேவையில்லை அப்படின்ற மாதிரி பாதியிலேயே கழட்டிடுறாரு. இப்ப வேற ஒரு நாள் ஹீரோ இருக்கார்ல, என்ன நடக்குது பார்க்கலான்ற மாதிரி கௌரி சங்கர் பார்க்கக்கூடியதை இவர் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. கௌரி சங்கர் ஒரு நபர் கிட்ட கோவமா வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட ஸ்கூல் வாசல்ல நின்று தான் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நபர் கௌரி சங்கரை திட்டுறாரு. அவரோட பைக் எடுத்துட்டு கிளம்புறாரு. இந்த எல்லா விஷயத்தையும் ஹீரோவும் கவனிச்சிட்டு இருக்காரு. யார் கூட இந்த கௌரி சங்கர் வாக்குவாதம் பண்றாருன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப வேற ஒரு நாள் இவர் போட்டு பாக்குறாரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் கிராஃப்ட் ஒர்க், டிராயிங்லாம் நல்லா பண்ணுவாங்கல்ல, அதாவது மாதவி நல்லா பண்ணுவாங்கல்ல, அந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. இவரும் சிரிச்சுக்கிட்டே அதை கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப இன்னொரு நாள் இவர் கண்ணாடியை போட்டு பாக்குறாரு. கௌரி சங்கர் என்ன பாக்குறாரோ அதுதான் காட்டுது. கவிதாவோட தங்கச்சி கேக் தரதுக்காக வந்தாங்கல்ல, அந்த தங்கச்சிக்கு கௌரி சங்கர் தான் டியூஷன்லாம் எடுக்கிறாரு போல. ஒழுங்கா படிக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி கையை நீட்ட சொல்லி அடிக்கலாம் செய்யறாரு. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோவும் கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப மாதவி இதை போட்டு பார்க்கலாம், மாதவி இதை போட்டு பாக்குறாரு. மாதவி காய்கறி வாங்குறதுக்காக வெளியே வந்திருக்காங்க. அப்போ ஒரு நபர் கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க. ஆக்சுவலா கௌரி சங்கருக்கும் ஒருத்தருக்கும் சண்டை நடந்தது பாத்தீங்களா, சண்டை போட்ட நபரோட பேரு அசோக் அப்படின்றது. அந்த அசோக் கிட்ட தான் இவங்க சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. என்ன இவங்க ரெண்டு பேர் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க, என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. இவர் ஒரு சாம்பிள் எடுத்தார்ல, அது காலியாகிற அளவுக்கு தான் இவரால பார்க்க முடியும். இவர் கிளினிக்ல இருக்க சீக்ரெட் ரூம்ல இருந்து தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பேஷண்ட்டை அட்டென்ட் பண்றதுக்கு வெளியே வரவே மாட்டாரு. இவர் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டாரு, ரூம் கதவை தட்டினாலும் திறக்க மாட்டாரு. என்னதான் மனுஷன் பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி இந்த ரெண்டு அசிஸ்டன்ட்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இவர் கண்ணாடியை போட்டு மாதவி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாக்குறாரு. மாதவி ஹஸ்பண்ட் கூட சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் கால் அமுக்கிக்கிட்டே பேசிட்டு இருக்காரு போல. நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, நம்ம அந்த இடத்துல இருந்தா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதாவது அவங்க கூட நம்ம ரொமான்ஸ் பண்ணா எப்படி இருக்கும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சு பாக்குறாரு. என்னன்னு தெரியல, அவங்கள பார்த்துட்டு இருக்கிறதே இவருக்கு ரொம்ப பிடிக்குது. அடிக்கடி கௌரி சங்கர் வாயிலாவும் இல்ல இவங்க லென்ஸ் வாயிலாவும் இவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்றத பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோவால பார்க்க தான் முடியும், அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்றத கேட்க முடியாது. ஆக்சுவலா நைட்டு நேரம் மாதவி என்ன பாக்குறாங்களோ அதை பார்த்துட்டு இருக்காரு. மாதவி Dress எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காங்க. முகத்தெல்லாம் மறைச்ச மாதிரி எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் தூங்குறாரான்ற மாதிரிலாம் செக் பண்ணிட்டு போறாங்க. எதுக்கு ஹஸ்பண்ட் தூங்குறாரான்னு செக் பண்ணிட்டு போறாங்க, அஃபேர் ஏதாவது போதா அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. ஊடி போட்ட மாதிரி ஒரு நபர் வரான். அந்த நபர் கூட தான் எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. அந்த ஊடி போட்ட நபர் யாரு, பார்க்கலாம் பார்க்கலாம் நினைக்கிறாரு. ஆனா அவனோட ஃபேஸ் இவருக்கு தெரியவே மாட்டேங்குது. அதே மாதிரி மாதவி இருக்காங்கல்ல, சிம் எல்லாம் மாத்தி யாருக்கோ கால் பண்றாங்க, மெசேஜ் பண்றாங்க. யார்கிட்ட இவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்க, அப்ப இந்த மாதவிக்கு வேற யார் கூடயோ அஃபேர் இருக்கு போலன்ற மாதிரி கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாரு.
என்னமோ லவ்வர் ஏமாத்தின மாதிரி இவர் அப்செட் ஆயிட்டு இருக்காரு. இவர் கோவத்துல கத்துற மாதிரிலாம் சவுண்ட் கொடுத்துட்டு இருக்காருல, வெளியே இருக்க அசிஸ்டன்ட்ங்க காதுல அது கேக்குது. இந்த மனுஷனுக்கு என்னதான் ஆச்சுன்னு யோசிக்கிறாங்க. இவர் வர மாதிரியே தெரியல, அதனால கவிதாவும் தங்கச்சியை நான் பாத்துட்டு வரேன், நீ கொஞ்சம் கவனிச்சுக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி நீ போக்கா, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவரை அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப ஹீரோவோட கோபம் குறைஞ்சிருது. அந்த கௌரி சங்கர் என்ன பாக்குறாரோ அதை பார்க்கலான்ற மாதிரி கௌரி சங்கரோட லென்ஸை போட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி பாக்குறவருக்கு ஒரு ஷாக் காத்துட்டு இருக்கு. கௌரி சங்கரை நோக்கி மாதவி வந்துட்டு இருக்காங்க. மாதவியோட கையில சின்னதா ஒரு மண்வெட்டி இருக்கு. அந்த மண்வெட்டியை வச்சு சட்டுன்னு ஹஸ்பண்டோட கழுத்துலயே குத்துறாங்க. ரத்தம்லாம் பீச்சிட்டு அடிக்குது. திரும்ப திரும்ப அந்த ஆயுதத்தை வச்சு குத்துறாங்க. ஹஸ்பண்ட கொலை பண்றாங்கன்னு இவருக்கு தெரிய வருது. இவ எதுக்கு திடீர்னு ஹஸ்பண்ட கொலை பண்றா அப்படின்ற மாதிரி இவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ஏற்கனவே இவங்களுக்கு அஃபேர் போறதா இவர் சந்தேகப்பட்டார்ல, அந்த அஃபேர் காரணமா தான் ஹஸ்பண்ட் கதையை இவ முடிக்கிறா போல. சரி கதையை முடிச்சிட்டா பாடியை என்ன பண்ணுவான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அதை பார்க்கறதுக்கு தைரியம் இல்லாம இவர் பயந்து கீழே விழுந்துடுறாரு. காலையில சமயம் அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, என்ன ஷட்டர் திறந்திருக்குன்ற மாதிரி உள்ள வரான். ஆனா உள்ள பார்த்தா ஹீரோவை காணோம். ஹீரோ எங்க போனாரு அப்படின்ற மாதிரிலாம் இவன் தேடிட்டு இருக்கான். இப்பதான் ஹீரோ எங்க போயிருக்காருன்னு தெரிய வருது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்காரு. சார் நைட்டு நேரம் நான் ஒரு கொலையை பார்த்தேன்ற மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் டீட்டெயிலா சொல்லிட்டு இருக்காரு. அது எப்படிப்பா இவ்வளவு டீட்டெயிலா சொல்ற, நீ எப்படி பார்த்தேன்னு கேக்குறாங்க. இவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இவர் முழிச்சுக்கிட்டே இருக்காரா, அதனால நீ தான் ஏதோ பண்ணிருக்க போல அப்படின்ற மாதிரி போலீஸ் ஹீரோவை லாக் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஹீரோ யோசிச்சு பார்க்குற விஷயமா இருக்கும். நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், ஆனா என்னன்னு கம்ப்ளைண்ட் பண்றது, நமக்கு தான் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறாரு. இப்பதான் இவர் கண்முழிக்கிறாரு. அவ்வளவு சாஃப்டா தெரிஞ்ச பொண்ணு போய் கொலை பண்ணிருக்காளே அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அசிஸ்டன்ட் பையன் இருக்கான்ல, ஹீரோ எங்கன்ற மாதிரி ஹீரோக்கு கால் பண்றான். அப்பதான் கபோர்டுக்கு அந்த சைடுல இருந்து சவுண்ட் வருது. அப்ப இங்க சீக்ரெட் ரூம் இருக்கு போலன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ஹீரோ கதவை திறந்து வெளியே வராரு. இந்த பையனுமே இவர் வெளியே வரத கவனிச்சிடுறான். என்னென்ன இங்க சீக்ரெட் ரூம் இருக்கான்ற மாதிரி கேக்குறான். நீ எதுக்குடா இந்த இடத்துக்கு வந்தன்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல ஷட்டர் ஓபன்ல இருந்தது, செக் பண்றதுக்காக வந்தன்ற மாதிரிலாம் சொல்றான். நான் கொஞ்சம் அப்செட்ல இருக்கேன், கொஞ்ச நாள் நான் இந்த கிளினிக்கை திறக்க மாட்டேன், அதனால உங்க 2 பேரோட சம்பள காசை தரேன், நான் என்னைக்கு சொல்றேனோ அப்ப திரும்பி வந்தா போதும், இதுல கவிதாவோட காசும் இருக்கு, கவிதா கிட்ட காசை தந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவனும் காசை வாங்கிட்டு உடனே போக மாட்டான். என்ன பிரச்சனை, ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறான். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி இவர் திட்டுறாரு. சரி ஓகேன்ற மாதிரி இந்த பையன் சோகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். இப்ப ஹீரோவும் வீட்டுக்கு வந்து குளிச்சுக்கிட்டே நடந்த விஷயத்தெல்லாம் ரீகால் பண்ணி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த லிக்விட் இருக்கிற வரைக்கும் தான் இவர் பார்க்க முடியும்னு சொன்னோம் பாத்தீங்களா, அந்த லிக்விட் காலியா இருக்கும். இதுக்கப்புறம் நடக்கிற விஷயத்தை இவரால பார்க்க முடியாது. நடந்த விஷயத்தெல்லாம் ரீகால் பண்றாரு. அவங்க கொலை பண்ணதுக்கு அப்புறம் பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்காக சில விஷயங்களை பண்ணிருப்பாங்க. ஆனா எங்க போய் வச்சாங்க அப்படின்றதை இவர் கவனிச்சிருக்க மாட்டாரு. அதை கவனிச்சிருந்தா கூட எப்படியாவது போலீஸ்க்கு தெரியப்படுத்தலாம், இப்ப போலீஸ்க்கும் தெரியப்படுத்த முடியாது அப்படின்ற மாதிரி இவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. கண்டிப்பா இந்த மாதவிக்கும் வேற ஒருத்தனுக்கும் அஃபேர் போயிட்டு இருந்திருக்கு, அதனால தான் ஹஸ்பண்ட மாதவி கொலை பண்ணிருக்கா. அந்த அஃபேர்ல இருக்கவன் ஒருவேளை ஏற்கனவே சண்டை போட்டவனா இருப்பானா, அதாவது கௌரி சங்கர் கூட ஏற்கனவே சண்டை போட்டவனா இருப்பானான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்போ நமக்கு மாதவியை காட்டுறாங்க. யாரோ காலிங் பெல் அடிச்சோன்னா மாதவி பயப்படுறாங்க. கதவை திறந்து பார்த்தா மாமனார் மாமியார் தான் வந்திருக்காங்க. வாங்க வாங்கன்ற மாதிரி இவங்களும் உள்ள வெல்கம் பண்ணி உட்காரலாம் வச்சிட்டு இருக்காங்க. இப்போ மாமியாரும் கௌரி சங்கர் எங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. அவர் வந்து ஒரு ட்ரிப்புக்காக போயிருக்காருன்ற மாதிரி சொல்றாங்க. ஏற்கனவே ட்ரிப்புக்கு போக போறேன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அந்த ட்ரிப்புக்காக போயிருக்கிறதா இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஓஹோ அப்படியான்ற மாதிரி மாமனாரும் மாமியாரும் ஏத்துக்கிறாங்க. அது காலி ஆயிடுச்சு அதனால பார்க்க முடியாதுன்னு சொன்னா பார்த்தீங்களா, அது காரணம் கிடையாது. இவரோட கண்ணாடியிலேயே ஒரு டேமேஜ் ஏற்பட்டிருக்கும். இவர் பயந்த மாதிரி கீழே விழுந்தார்ல, அதனால கண்ணாடியில டேமேஜ் ஏற்பட்டிருக்கும். அதனால தான் இவரால பார்க்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இப்ப காசு கொடுத்த நபர் இருக்கார்ல, என்ன ரெடி பண்ணிட்டியான்ற மாதிரி கேக்குறாரு. எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தாங்க, எப்படியாவது ரெடி பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவரை சமாளிச்சிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் இங்க இருந்து நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, மாதவி வீட்டுக்கே போனா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா மாதவி இந்த இடத்துக்கு வரும்போது அவங்களோட வீட்டு அட்ரஸ் எல்லாம் தந்திருப்பாங்கல்ல, அந்த அட்ரஸை இவர் எடுத்துக்கிறாரு. மாதவியோட வீட்டுக்கு போய் ஏதாவது பேச்சு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி மாதவியோட வீட்டுக்கு இவர் வந்துடுறாரு. கதவை தட்டிட்டு இருக்காரு. மாதவியும் கதவை திறக்கிறாங்க. நீங்க டாக்டர் தானே, எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அதுவா, கௌரி சங்கர் சாரை பார்த்து கண்ணாடி தரதுக்காக தான் வந்திருக்கன்ற மாதிரி சொல்லிட்டு, அதை ஏற்கனவே தந்துட்டீங்களே அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அது இல்லங்க, அவர் ரீடிங் கிளாஸும் வேணும்னு என்கிட்ட கேட்டாரு, அதை தரதுக்காக தான் வந்தேன்ற மாதிரிலாம் சமாளிக்கிறாரு. அப்படியா, என்கிட்ட தாங்க, நான் தந்துக்கிறேன்ற மாதிரி இவங்க கண்ணாடியை வாங்கிடுறாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவரும் இங்க இருந்து கிளம்புறாரு. இவர் கிளம்பி போகும்போது ஜன்னல் வழியா இவங்களுமே ஒரு மாதிரி பாக்குறாங்க. இவன் எதுக்காக வந்திருக்கான், ஒருவேளை நம்ம பண்றது இவனுக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு நிம்மதியா தூக்கமே வர மாட்டேங்குது. என்னவா இருக்கும், இவங்க எதுக்காக ஹஸ்பண்ட கொலை பண்ணிருப்பாங்களா இருக்கும்ன்ற மாதிரி திரும்ப திரும்ப யோசிக்கிறாரு. ஹஸ்பண்ட் ஒருத்தர் கூட சண்டை போட்டாரு பாத்தீங்களா, அவர் பேரு அசோக்னு சொல்லியிருப்பேன். ஸ்கூல் வாசல்ல தான் 2 பேர் சண்டை போட்டிருப்பாங்க. அதே அசோக் கூட இந்த ஒய்ஃப் சிரிச்சு பேசியிருக்காங்க. 2 பேருக்குள்ளேயும் அஃபேர் போயிருக்கு போல, எப்படியாவது இந்த ஒய்ஃபை நம்ம மாட்ட வைக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. கொலை பண்ணியிருக்காங்கல்ல, அதனால மாட்ட வைக்கணும்ன்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த மாதவி இருக்காங்க
இருக்காங்கல்ல மாமனார் கூடயும் மாமியார் கூடயும் சேர்ந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. அதனால இவரும் பக்கத்துல இருக்க டீ கடைக்கு வந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே ஜன்னல் வழியா கொஞ்சம் எட்டிலாம் பார்த்துட்டு இருக்காரு. மாமனாரும் மாமியாரும் பையன் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டான், எந்த தகவலும் இல்லாம இருக்கு, கண்டுபிடிச்சு தாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் எட்டி இவர் பார்த்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஒரு கான்ஸ்டபிள் இருக்காருல்ல, யார் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்கறாரு. சார் நான் சினிமாக்கு கதைலாம் எழுதுவேன் சார், ஸ்டேஷன்ல எல்லாரும் எப்படி பேசுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு இந்த கான்ஸ்டபிள் அதெல்லாம் இங்க பண்ணக்கூடாது கிளம்புன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவும் அமைதியா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்பதான் இந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் வராரு. இப்ப மாமனார் மாமியார் இன்ஸ்பெக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அது என்னன்னா இங்க யாருமே சரியா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க சார், நீங்களாவது என் பையனை கண்டுபிடிச்சு தாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்ஸ்பெக்டரும் இதுக்கு முன்னாடி விசாரிச்ச ஆளுங்க மேல கோவப்படுறாரு. என்ன விஷயம் டீடைலா சொல்லுங்கன்னு கேக்குறாரு. இப்ப இந்த இடத்துல மாதவியா ஹஸ்பண்ட் காணோன்ற விஷயத்த சொல்லிட்டாங்க. சரி கடைசியா எங்க போறதா சொன்னாருன்னு கேட்கும்போது டூருக்கு போறதா சொன்னாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அந்த கௌரி சங்கர் கால் பண்ணா எடுக்க மாட்டதா ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்றாங்கல்ல, அவர் உண்மையில டூருக்கு போனாரா இல்லையான்றதை விசாரிக்கணும், நம்ம கிளம்பலான்ற மாதிரி டீமை கூட்டிட்டு இவரும் விசாரிக்கிறதுக்காக கிளம்புறாரு. கூட வேலை பார்ப்பாங்கல்ல அவங்க கிட்ட விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. ஒவ்வொருத்தங்க கிட்டயா விசாரணை பண்ணிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இது எல்லாத்தையும் ஹீரோ ஒளிஞ்சு ஒளிஞ்சு கவனிச்சிட்டு இருக்காரு. கௌரி சங்கரோட கொலி கிட்ட எல்லாம் பேசின மாதிரி நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா. இப்ப கௌரி சங்கர் வீட்லயே விசாரிக்கிறதுக்காக வராங்க. இப்ப கௌரி சங்கரோட வைஃப் கிட்டயும் மாமனார் மாமியார் கிட்டயும் இன்ஸ்பெக்டர் பேசுறாரு. அது என்னன்னா கௌரி சங்கர் அந்த ட்ரிப்புக்கு போகவே இல்லைன்னு சொல்றாங்க. சோ ட்ரிப்புக்கு போகாததே உங்களுக்கு தெரியாதான்னு கேக்குறாரு. தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி கௌரி சங்கருக்கு எதிரிங்கன்னு யாராவது இருக்காங்களா, ஸ்கூல்ல யார் கூடயாவது பிரச்சனையான்ற மாதிரி கேக்குறாரு. அப்படிலாம் இல்லன்ற மாதிரி இந்த வைஃப் சொல்றாங்க. சரி என்ன ஏதுன்றதை நான் விசாரிச்சு பாக்குறேன், ஏதாவது தகவல் தெரிஞ்சா சொல்றேன், நீங்களும் தகவல் தெரிஞ்சா சொல்லுங்கன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப போறாரு. அப்பதான் மாதவிக்கு ஏதோ ஒன்று தோணுது. மாதவி இருக்காங்கல்ல சார், அவருக்கும் அசோக்ன்ற ஒரு சாருக்கும் செட்டே ஆகாது சார், நீங்க கேட்கும் போது எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல, இப்பதான் ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காருல. இப்ப இன்ஸ்பெக்டர் இந்த வழியா வராருன்னு தெரிஞ்சோன்னா ஹீரோவும் பயத்துல வேகமா காரை ஸ்டார்ட் பண்றாரு. அப்ப எதிர வந்த பைக்கை தெரியாம இடிச்சிடுறாரு. அந்த பைக்குக்காரன் பயங்கரமா பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இன்ஸ்பெக்டரும் என்னன்னு போய் பாருங்கன்ற மாதிரி கான்ஸ்டபிள் அனுப்பி வைக்கிறாரு. ஏற்கனவே ஹீரோவை பார்த்தாருல அந்த கான்ஸ்டபிள் தான் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. ஐயோ இவர் திரும்பி பார்த்துட்டா பிரச்சனையே அப்படின்ற மாதிரி ஹீரோ முகத்தெல்லாம் திருப்புறாரு. வந்த கான்ஸ்டபிள் இருக்காருல, இவன் பைக்கை நீ தான் சரி பண்ணி தரணும்னு சொல்லிட்டாரு. சரி 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 பண்ணி தந்துடுறேன்னு ஹீரோ ஏத்துக்கிறாரு. இப்ப பக்கத்துல இருக்க பைக் ஷாப்புக்கு இவருமே வராரு. அதாவது கான்ஸ்டபிள்மே பைக்கை ரெடி பண்றதுக்காக வராரு. இப்ப போஸ் இருக்கார்ல, கவிதாவை பார்க்கிறதுக்காக வீட்டுக்கே வந்திருக்காரு. ஏன்க்கா 2 நாளா வரல, நீ வரல அதனால தான் நானே வந்துட்டேன். அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 நாள் கிளினிக்கை ஓபன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நம்ம 2 பேருக்குமே சம்பள காசை தந்திருக்காரு, அதை தரதுக்காக தான் வந்திருக்கன்ற மாதிரி சம்பள காசை தரான். ஏன் திறக்க மாட்டாராம் அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ஏன் எதுக்குன்னு தெரியலன்ற மாதிரி இவனும் ஊடிய மாட்டிட்டு கிளம்புறான். ஆக்சுவலா நமக்கு காமிச்ச அந்த மர்ம நபரும் ஊடி போட்ட மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அது இந்த போஸா என்னன்றது கிளியரா தெரியல. இப்ப சம்பந்தப்பட்டவருக்கு இவர் பைக் எல்லாம் ரிப்பேர் பண்ணி தந்துடுறாரு. இந்த கான்ஸ்டபிள் இதுக்கு முன்னாடி உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேன்ற மாதிரி கேக்குறாரு. என்ன எங்க பாத்துருக்க போறீங்க, என்னெல்லாம் பாத்துருக்க வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி ஹீரோ சமாளிச்சிட்டு இருக்காரு. இப்ப சமாளிச்ச ஹீரோ இங்க இருந்து வேக வேகமா கிளம்பலாம் ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ கிளம்பி போறத ஊடி போட்ட நபர் பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. பாக்குறது ஒருவேளை போஸா இல்ல அந்த மர்ம நபரான்றது தெரியல. சோ இதோடயே நமக்கு 3rd எபிசோட முடிச்சிடுறாங்க. பார்ட் 2 நம்ம அடுத்த வீடியோவா பார்ப்போம். இப்போ வரைக்கும் கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.